முருகருக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? இப்ப நான் சொல்லப் போற கதைய முழுசா கேளுங்க. உங்களுக்கே புரியும். ஒரு வாழை பயிரிட்டு விவசாயம் செஞ்சுட்டு இருக்க விவசாயி, அவருடைய மகனுக்கு தீராத வயிற்று வலி. எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துமே அந்த குழந்தைக்கு சரியாகல. வேற வழியே இல்லாம கடைசியா பழனி ஆண்டவர் கிட்ட போய், "முருகா என் குழந்தைய காப்பாத்துன்னு" நிக்கிறாரு. என் குழந்தைக்கு நல்லபடியா குணமாயிடுச்சுன்னா, என் தோப்புல இருக்க மொத்த வாழைப்பழங்களையும் உனக்கு பஞ்சாமிர்தத்துக்காக வெட்டி அனுப்பி வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாரு. சில நாள்லயே குழந்தைக்கு உடம்பும் சரியாக தொடங்குது. அவர் வேண்டிக்கிட்டு வந்த மாதிரியே அவர் தோப்புல இருக்க மொத்த வாழைப்பழங்களையும் 3 லாரி ஃபுல்லா வெட்டி பழனி மலைக்கு பஞ்சாமிர்தத்துக்காக அனுப்பி வைக்கிறாரு. அவர் வேண்டுதலை நிறைவேத்தினதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு தாங்க முடியாத சந்தோஷம். நிம்மதியா தூங்கத்துக்கு போறாரு. அன்னைக்கு நைட்டே முருகர் கனவுல வந்து, "என்னப்பா குழந்தைக்கு குணமானா தோப்புல இருக்க எல்லா பழங்களையும் தரேன்னு சொன்னா, ஆனா 2 பழம் மட்டும்தான் தந்த" அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவர் பயந்து போய் பதறி அடிச்சு எழுந்துக்கிறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் பழத்தை வெட்டி எடுத்துட்டு போனவர்கிட்டயும் கோவில்லையும் எல்லார்கிட்டயுமே ஃபோன் பண்ணி கேக்குறாரு. எல்லாருமே பழம் வந்துருச்சு, நல்லபடியா சேர்த்துட்டோம்னு சொல்றாரு. இருந்துமே அவருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. எடுத்துட்டு போன லாரி டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாரு, "ஏன்பா பழத்தை எல்லாம் பழனியில கரெக்டா சேர்த்துட்டீங்களான்னு?" "ஐயா கரெக்டா சேர்த்துட்டோம். வழியில ஒரு குழந்தை பசின்னு பழம் கேட்டது. அதுக்கு ஒரு 2 பழத்தை கொடுத்துட்டு மத்த எல்லா பழத்தையுமே கோவில்ல சேர்த்துட்டோம் ஐயா" அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு அப்பதான் புரிய வருது, பசின்னு வந்த அந்த ஏழை குழந்தைக்கு உதவி அந்த 2 பழத்தை தான் முருகர் ஏத்துக்கிட்டாருன்னு. இப்ப புரியுதா முருகருக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு?